நம்ம இப்போ சீனியர்னா என்ன கிளாஸ் படிக்கிறவங்க? 8th 9th 10th அந்த பிள்ளைங்கெல்லாம் சேர்ந்து சூப்பராக நமக்கு சில ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. முதல்ல யாருக்கு முதலிடம் அப்படிங்கிற தலைப்பில் சீனியர் கேர்ள்ஸ் ட்ராமா பண்ண போகிறாங்க. இந்த ஸ்கிட்டுக்கு ரெடி ஆகிட்டே இருங்க. அதுக்குள்ளே நாங்கள் ஒரு சின்ன வசனம் சொல்லிடுறோம். நாள் 1, ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. நாள் 2, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. நாள் 3, சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நாள் 4, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. நாள் 5, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. நாள் 7, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. சரி, சூப்பர். நல்ல ஜோரா கை தட்டிடலாமா? அருமையா இந்த வசனங்கள் எல்லாம் படிச்சிருக்காங்க. இதே மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்க எல்லாரும் பாக்கியவான்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ இவங்க எல்லாம் பாக்கியவான்களா இருப்பாங்கன்னு நம்புறேன். நீங்களும் பாக்கியவான்களா இருப்பீங்களா? பிள்ளைங்களா, தம்பிகளா, தங்கச்சிங்களா? சரி, சீனியர் கேர்ள்ஸ் வசனம் சொல்ல போறீங்களா? முதல்ல வாங்க, வசனம் சொல்றவங்க வாங்க. நாள் 1, ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உடையது. மத்தேயு 5:3. நாள் 2, உயர்ந்தவர் பாக்கியவார்கள், உயர்ந்தவர் பாக்கியவார்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. நாள் 3, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நாள் 4, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. நாள் 5, இரக்கம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. நாள் 7, சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. பெரிய அக்கா இப்போ நல்ல வசனம் தான் சொன்னாங்க. சரி, இப்போ சீனியர் அக்கா ஒரு ஸ்கிட்டு நினைக்க போகிறாங்க, யாருக்கு முதலிடம்ன்ட்டு. நல்லா அவங்க கிளாப் பண்ணுவோமா? அவங்கள நல்லா உற்சாகமாக கை தட்டுங்க அவங்கள. ட்ரிங் 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 ட்ரிங். நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். இவன் ஒருத்தன் களைச்சி விட்டுட்டான். எப்படி ஆடி இருக்கான் பாரு. இவனா அதில் ஆஃப் பண்ணணும். அலாரமா உள்ள நான் தான் உன்னை எழுப்பிக்கிட்டு இருக்கேன், நீ என்னையே அடிக்கிறியா? நீ ஒழுங்காக ஃபுட் சர்வீஸுக்கு போனா என்ன? மூஞ்ச பாரு, கொரோனா மூஞ்ச மாதிரி இருந்துட்டு நீ என்னைய நக்கல் பண்ணுறியா? உன் பேட்டரி பிடிங்க போடுறேன். இப்போ நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். ஹச் ஹச். அக்கா அக்கா நீங்கள் பைபிள் தானே, ஏன்க்கா இப்படி அச்சு அச்சுன்னு தும்பிட்டு இருக்கீங்க? என்ன பாரு, எவ்வளோ தூசியாக இருக்கேன் பாரு. ஜெனிஃபர் ஆரம்பத்துலலாம் என்னை எப்படி தேடுவா தெரியுமா? இப்போல்லாம் என்னையை தேடுறதே இல்லை, அவள் மறந்துட்டா ரொம்ப. என்ன அடிக்கும் போதே தெரியுது. You have a one text message. You have a one text message. என்னது? You have a one text message. டெக்ஸ்ட் மெசேஜ் அது என்னன்னு முதல்ல போய் பார்ப்போம். ஹாய் டியர், டுமாரோ ஈவினிங் 6:30 பார்ட்டி இருக்கு, மறக்காம வந்துரு. ஓகே ஓகே. இந்த கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாருக்கும் நல்ல வாய்ஸை கொடுக்குது, எனக்கு மட்டும் கேர்ள்ஸ் வாய்ஸை கொடுக்குது. மூஞ்சிக்கு இதுவே அவனுக்கு ரொம்ப அதிகம். சரி, வந்த வேலையை பார்ப்போம். நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் வந்திருக்க, ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல இருந்துலாம் வந்திருக்கேன் நிறைய. கிச்சு கிச்சு மூட்டாத, கையை கொஞ்சம் கீழே விடு. டச் ஃபோனாக இருந்துட்டு இந்த அளவு கூட டச் பண்ண விட முடக்க. முதல்ல இந்த பழைய மாடலை மாற்றிட்டு புது மாடல் வாங்கணும். காலையில் எந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்புக் பாரு, வாய் கழுவாமல் வாட்ஸ்அப் பார்க்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராமுக்கு வர. நீ என்ன பேசுகிறியா? உன் ஹிஸ்ட்ரி எல்லாம் எனக்கு தெரியும். நீ என்ன தான் டெலீட் பண்ணாலும் எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. லிஸ்ட்டில் உன் பேர் இருக்குது ஜெனிஃபர்.
என்னது என்னதான் delete பண்ணாலும் லிஸ்ட்டில் என் பேர் இருக்கா? ப்ளீஸ் கூகுளக்கா லிஸ்ட்லேருந்து என் பேரை மட்டும் எடுத்துருங்க. கூகுளக்கா உங்கள் கையை காலான்னு நினச்சி கேட்குறேன், தயவுசெய்து அதை மட்டும் பண்ணுங்க கூகுளக்கா. என்னது பேட்ரி லோவா? நீ பேச வேண்டியதெல்லாம் பேசின, நான் பேசும்போது மட்டும் பேட்ரி லோவா? முதல்ல உன் சார்ஜ் வேற பிடுங்கி போடுறேன். ஃபோன் ஒன்ன மாதிரி டிவி பார்த்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போகும் இந்த நாள். முதல்ல டிவி பார்ப்போம். இந்த இருக்கு டிவி ஆன் பண்ணுவோம். சிங்கக்கவியோ சூட நெருப்போ அவர் என்னை இது ஒன்று எப்போ பார்த்தாலும் இதே ஒன்று. மாற்றுவோம் வேறு சேனல். ஓசனா ஜெயமே ஓசனா ஜெயமே. வேறு சேனல் மாற்றுவோம். இந்திய முக்கிய செய்திகள். ஈரோட்டில் ஈ கடித்து 2 பேர் பலி. நாகர்கோழி நாய் கடித்து 4 பேர் பலி. இது ஒன்று எப்போ பார்த்தாலும் இங்கே அவன் மண்டையப்பட்டான் அங்கே அவன் மண்டையப்பட்டான்ட்டு நியூஸ் பார்க்க முடியுதா? சே வேறு சேனல் மாற்றுவோம். கர்த்தருக்கே சோத்திரம். ஆதியாகமும் 1:1 பார்ப்போமா? ஆதியாகமும் 1:1 ஆதியாகமும் 1:1 முடிச்சு யாத்ராகம் லேவியராகம் நான் தாண்டி நான் வந்துட்டேன். பாஸ்டர் இப்போ என்னன்னா ஆதியாகமும் 1:1 சொல்லிட்டு இருக்காரு. சண்டே தான் பாஸ்டர் வராருன்னு பார்த்தா டிவிலையும் வர ஆரம்பிச்சிட்டாரா? ஐயோ நான் டிவி ஆஃப் பண்ணுறேன் பாஸ்டர். இந்த ரிமோட் ஒன்று ஆஃப் பண்ண முடியாது. முதல்ல புது ரிமோட் வாங்கணும். நீ என்னையே திட்டியா? உனக்கு தான் என்னைய யூஸே பண்ண தெரியாதே. படுக்கும்போதே உட்கார்ந்துருக்கும் போதும் கையிலேயே வைத்து கொண்டிருப்பாய். கீழே போட்டு வரிச்சிட்டேன். நான் ஒர்க் ஆக மாட்டேன். ஆளாக்கு மாதிரி இருந்துட்டு நீலாம் என்ன நக்கல் பண்ணுறியா? முதல்ல உன் பேட்டரியை உருவி போடுறேன். ஜெனிஃபர் யாரு? இனி ஞாபகம் இருக்கா? ஹலோ பைபிள் உங்களை தெரியாமல் இருக்குமா? நான் ஒரு கிறிஸ்டின் பிள்ளை, கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்திருக்கேன். உங்களை தெரியாதுன்னு சொன்னால் எனக்கு பெரிய அசிங்கம். உங்களை தெரியாமல் இருக்குமா? நல்லா தெரியும் பைபிள். நல்ல வேளை ஞாபகம் வச்சிருக்கிய. நீ கொஞ்ச நாளாக ஃபோனுக்கும் டிவிக்கும் தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்க. எங்களெல்லாம் நீ யூஸ் பண்ணுறதும் இல்லை வாசிக்கிறதும் இல்லை. முக்கியத்துவமே ஆண்டவருக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டிக்க. அப்படிலாம் இல்லை. இந்த காலத்தில் இதெல்லாம் இல்லாமல் லைஃப்பை எப்படி ரன் பண்ண முடியும் பைபிள்? நான் உன்ட ஒரு கேள்வி கேட்கட்டா? கேளுங்க பைபிள். நீ இந்த டிவி ஃபோனு இதை வச்சுட்டு நீ ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? கண்டிப்பாக முடியாது பைபிள். அதான் சொல்கிறேன், நீ ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிட்ட. ஆண்டவரை தேடு. நீ காலையில் அலாரம் அடித்து எந்திரிச்ச உடனே பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுப்ப. ஆனால் நீ இப்போ பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஆனால் நீ ரொம்ப மாறிட்ட ஜெனிஃபர். நான் ஆண்டவரை மறக்கவும் இல்லை மாறவும் இல்லை. அவள் என்ன தேவைனாலும் நாங்கள் தான் கொடுப்போம். அவள் துக்கமாக இருந்தால் காமெடி சேனல் கொடுப்போம். அவள் கோபமாக இருந்தால் நாங்கள் போஸ்ட் சேனல் கொடுப்போம். இதைனா நாங்கள் கொடுப்போம். ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான். அவள் ஒன்றை விட என்ன தான் அதிகமாக யூஸ் பண்ணுறா. அவள் சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து போடுற ட்ரெஸ்ஸு வர என் மூலமாக தான் ஆர்டர் பண்ணுறா. என் மூலமாக தான் எல்லார்ட்டையும் பேசுகிறா. அது ஏன் பாத்ரூம்க்கு கூட என்ன தான் கூட்டிகிட்டு போகிறா. அச்சோ பப்ளிக்கில் வச்சு இப்படிலாம் சொல்லாதீங்க. அவங்க சும்மா சொல்கிறாங்க. நான் சும்மா நியூஸ் தாங்க பார்ப்பேன், அவ்வளோதான். நீ ரொம்ப மாறிட்ட ஜெனிஃபர். ஆண்டவரை விட்டு விலகி போயிட்ட. நான் ஆண்டவரை மறக்கலை. நீ மறந்துட்ட. இல்லை நான் மறக்கலை, நான் மாறவும் இல்லை. நீ மறந்துட்ட மாறிட்ட. இல்லை நான் மறக்கலை மாறலை. ட்ரிங் 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 ட்ரிங். அலாரம் அடிச்சிட்டு இருக்கு. ஓ இவ்வளோ நேரம் கண்டதெல்லாம் கனவா? அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். நல்ல வேலை ஏசப்பா என்கிட்ட பேசிட்டாங்க. இந்த பைபிள் இது எனக்கு எப்போ வேணும்? இது ஏசப்பா எனக்கு தந்தது, எனக்கானது, இது என்னோடையது. எப்போ இதை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிடுவேன். நீங்கள் எல்லாரும் மாறிட்டீங்களா? நான் மாறிட்டேன். சரி தேங்க்யூ. நல்லா ஜோரா கை தட்டுங்க. சரி யாரெல்லாம் பாத்ரூம் இருக்குது ஃபோன்லாம் நோண்டுவீங்க? சரி இனிமேல் ஃபோனில் என்ன பண்ணக்கூடாது? பார்க்கக்கூடாது. அளவாக பாருங்க. வேதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. எஸ்அப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சீனியர் கேர்ள்ஸ் வந்து இப்போ டான்ஸ் ஆட போடுறாங்க. பிடிச்சுக்கோ தம்பி அந்த பாட்டுக்கு. ஜபத்திற்கு
பதிலுண்டு தெரிஞ்சுக்கோ. பிடிச்சுக்கோ தம்பி பிடிச்சுக்கோ, நீ ஏசப்பாவை எப்போதும் பிடிச்சுக்கோ. தெரிஞ்சுக்கோ தங்கை தெரிஞ்சுக்கோ, ஜெபத்திற்கு பதிலுண்டு தெரிஞ்சுக்கோ. உள்ளத்தில் உள்ளதை அறிந்திடுவார், சொன்னதை உனக்கே செய்திடுவார். அழுகை கழிப்பாய் மாற்றிடுவார், சாட்சியாய் உன்னை இருத்திடுவார். ஹையா 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 ஹே, 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 ஹையா 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 ஹே. சரி, பிள்ளைங்க சூப்பரா டான்ஸ் ஆடினாங்களா? பிடிச்சுக்கோ பிடிச்சுக்கோ. யாரை பிடிக்கணும் நீங்க? உங்க பக்கத்து வீட்டுங்களா? ஏசப்பாவை நீங்க பிடிங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போ பாய்ஸ் ஒரு ஸ்கிட்டு பண்ண போறாங்க. சீனியர் பாய்ஸ். ஜோரா கை தட்டுங்க. சூப்பரா பண்ணாங்க தானே, மைண்ட் நல்லா சூப்பரா பண்ணாங்க தானே. இதான் கை தட்ட, நல்ல உற்சாகமா கை தட்டுங்க. சரி, உங்க வாழ்க்கையை நீங்க ஏசப்பாவுக்கு நீங்க கொடுக்கும் போது, ஏசப்பாவுக்கு நீங்க பிரியமா நடக்கும் போது ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரிங்களா? இது போன்ற இந்த வாலிப பிராயத்தில் வருகிறதான எல்லா காரியத்துக்கும் நீங்க விலைக்கு ஓடுங்க, ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போ அடுத்து வந்து சீனியர் பாய்ஸ் வந்து ஒரு வசனம் சொல்ல போறாங்க. நாள் ஒன்று, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3.
துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் உடையவர்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதி மேல் பஸ்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், நீதி மேல் பஸ்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:6. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. 4:7. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. இப்போ வந்து டியாலோ அந்த சாங்குக்கு டான்ஸ் ஆட போற பிள்ளைங்க கொஞ்சம் முன்னாடி வாங்க. மந்து கொண்டு பண்ணாத குறும்பு தம்பி, அதிகம் பேசாத குறும்பு தங்காய், சண்டித்தானோ பண்ணாத குறும்பு தம்பி, சஞ்சலம் கொடுக்காத குறும்பு தங்காய். ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அபிகேல் அக்காவை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அபிகேல் அக்காவை ஃபாலோ பண்ணுங்க. அன்பு பண்பாய் பேசிடு அன்பு தம்பி, அறிவாய் அழகாய் நடந்திடு அன்பு தங்காய், சமாதானம் என்றும் பண்டிடு அன்பு தம்பி, சந்தோஷம் கொடுத்திடு அன்பு தங்காய். ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அபிகேல் அக்காவை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அபிகேல் அக்காவை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து வந்து மேக்னெட் அந்த சாங்குக்கு பாய்ஸ் டான்ஸ் ஆட போறாங்க. முன்னாடி வாங்க. ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு, ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு, சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா, சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா. பாட்டு கதை கெட்டிட பரிசுத்தமாய் வாழ்ந்திட, ஆசீர்வாதம் புது வாழ்வு பெற்றிட, போலவா வா 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 சிஜி சிக்குவா தம்பி தங்கை சிஜி சிக்குவா. ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு, ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு, சிஜி சிக்குவா தம்பி சிஜி சிக்குவா, சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா. Talent எல்லாம் ஒண்ணு இல்ல பிரதர். 1 2 3 4 கிருபா 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 எல்லாம் கிருபா 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 கிருபா. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுயிரே மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுயிரே மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுயிரே மூச்சு. மாசு மாசு சிலுவை தான் மாசு, இயேசு இயேசு என்னுயிரே மூச்சு. வீட்டுலயே பெஸ்ட் நாக்கா லட்டு நண்பா, அட உலக வாண்டு எதிர்பார்க்கும் துட்டு நண்பா, எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான், நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான்,
இஷ்டப்பட்டுதான் என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, இயேசுதான் அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கால்கள் நடனமாட மேள தாளங்கள் முழங்க மகிமையின் ராஜாவை பார்த்திடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா அவர், மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத தேவன் அவர், மண்குல பாவம் நீக்கும் மன்னாதி மன்னன் அவர், மறுபடி வரப்போகும் மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர். சின்னக்கா டான்ஸ் பாட்டு மின்னுக்கா ஸ்டெப்பா போட்டு இசப்பாவை நாம் பார்த்திடுவோம். சில்லா சில்லுன்னு கில்டா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா, மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத தேவன் இவர், மனுக்குல பாவம் நீக்கும் மன்னாதி மன்னன் இவர், மறுபடி வரப்போகும் மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர், மாறநாதா இவர். அப்பா நல்லா தெருக்க விட்டுட்டாங்களே, இங்க ஸ்டேஜ்ல நல்லா குலுங்கிருச்சு, அந்த அளவுக்கு நல்லா ஆடிட்டாங்க. சரி, இப்போ யூத் கேர்ள்ஸ் வந்து ஒரு டான்ஸ் ஆட போறாங்க.
நேரம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிவின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க, என்ன ஓஹோன்னு வாழ வச்சீங்க. சூப்பரா பண்ணாங்களா? நல்லா கிளாப் பண்ணிடலாமா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம்னா எப்படி ஜெபம் பண்ணோம்? அமைதியா எல்லாரும் முதல்ல முட்டிக்கால் போடு, கண்ணை மூடு. அண்ணன் சொல்ல சொல்ல சொல்றீங்களா? அன்புள்ள இயேசுவே, இந்த வருஷத்தில் VBS எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த 6 நாளும் நாங்க நல்ல பாடங்களை, நல்ல கதைகளை, நல்ல வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்க நல்ல பிள்ளைகளா இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், நல்லா படிக்கணும், நல்ல ஒரு ஆசீர்வாதமா எங்க வாழ்க்கை இருக்கணும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க அம்மா அப்பாவை ஆசீர்வதிங்க. அக்கா தங்கச்சிய, அண்ணன் தம்பிய ஆசீர்வதிங்க. மீதி உள்ள லீவு நாட்கள்ல நல்ல ஹாப்பியா இருக்க உதவி செய்யுங்க. கற்றுக்கொண்ட விஷயங்களை மறக்காம இருக்க உதவி செய்யுங்க. எங்களுக்கு பாடம் எடுத்த டீச்சர்ஸ, உதவி செய்த அண்ணன் அக்காமார, எங்க பாஸ்டரை, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இயேசுவே, இந்த நாளிலேயும் இந்த VBS 6 நாட்களும் ஆண்டவரே இங்க வந்த எல்லா பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எல்லா ஆண்டவரே டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ்க்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்காக ஜெபித்த, கொடுத்த, உழைத்த எல்லாரையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்க முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்த பெற்றோருக்காக நன்றி. ஆண்டவரே அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க.
அவங்க குடும்பங்கள்ல இருக்கிற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மாற்றி அவங்க குடும்பங்கள்ல சமாதான சந்தோஷத்தை நீங்க தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க வீட்டுல உள்ள தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீங்க இந்த பிள்ளைகள் மூலமா அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரை தனித்தனியாய் பேர் பேராய் ஆண்டவரே நீங்க குடும்பமாய் ஆசீர்வாதிங்க. எல்லா கன மகிமை துதி உமக்கே செலுத்துகிறோம். வார வாரம் சண்டே ஸ்கூலுக்கு வரவும் இயேசுவை பற்றி கற்றுக்கொள்ளவும் 3 மாசத்துக்கு ஒருக்கா இந்த பிள்ளைங்க இங்க வந்து நிறைய நல்ல காரியங்களை அறிந்து கொள்ளவும் இயேசுப்பா நீங்க உதவி செய்யுங்க. அவங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.